Hey guys, welcome back to TNPSC Academy. ஸோ கமெண்ட் ஆன்சர் சீரீஸில் டெய்லி ஒன் மேக்ஸ் கொஷின் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எனக்கு கொஷின் நம்பர் 44 பார்ப்போம். ஸோ 2 + 2/2 + 2/2 + 2/3 சுருக்கு சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான சம் தான். பட் ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். ஸோ ஒரு 3 ஸ்டெப் அதேமாதிரி போடலாம். ஸோ எப்படி இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா மட்டும் போதும். ஸோ ரொம்பவே சிம்பிளான கொஷின் தான். ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரு ஸ்டெப்பாக போடணும், அடுத்து செகண்ட் ஸ்டெப்பு, அடுத்து ஃபைனல் ஸ்டெப்பில் இதை சால்வ் பண்ணுவோம். மொத்தம் 3 ஸ்டெப்பில் தான் முடிக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பொறுமையாகவே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2 + 2/3 சால்வ் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ணி கீழே நம்பர் அப்படியே போடுங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷன் பற்றின ஃபுல் வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதை பாருங்கள். 3 2 6 6 + 2 8/3 வரும். ஸோ 8/3. ஸோ இப்போ இந்த மொத்த ஸ்டெப் என்ன ஆகிடும், 8/3 அப்படி சொல்லி ஆகிடும். ஸோ கீழே இருக்கக்கூடிய 3 மேலே போச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் போய்டும். ஸோ இப்போ மேலே வந்து 6ன்னு வந்துடும். 2 + 6/8 இருக்கும். 2 8 16, 16 + 6 22/8 வந்துடும். ஸோ இந்த மொத்த ஸ்டெப்பும் 22/8 சொல்லி வந்திருக்கும். ஸோ 22/8, ஸோ 8 மேலே போய்டும் மல்டிப்ளிகேஷனில். ஸோ தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 2 + 16/22 சொல்லி வந்திருக்கும். ஸோ 44 + 16 50 60. ஸோ 60/22 இருக்கும். இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 30/11 வரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர், 30/11. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளான கொஷின் தான். ஆனால் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள், செகண்ட் இது, தேர்டு இது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழேருந்து போங்க. ஸோ மேலேருந்து வந்தீங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணி அதை அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே கொண்டு போயிட்டே இருங்க. அப்படி இருந்தால் மட்டும் தான் ஈஸியாக முடியும். ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஷின் பார்ப்போம். தேங்க்யூ.